அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஆஃபர்ஸ் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வித் வேரியஸ் வேகன்சிஸ். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தோன்னா 38 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு முழுக்க அந்த ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/1/2024 வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 27/1/2024. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஹெல்த் அர்பன் ஹெல்த் மிஷன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆர் கிராஜுவேட் இன் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலே போதும். மந்த்லி சேலரியாக 13,500 வரைக்கும் வாங்கலாம். அடுத்து SBHI டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சி, இதுக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 10,000 சேலரி தராங்க. SNCU அன் பை GHM சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வித்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் இருந்தால் தான். ஸோ இதுக்கு வந்து 10,000. ஸோ மாதம் சேலரியாக 10,000 ப்ளஸ் 400 ரூபாய் பர் டே ஃபார் 25 டேஸ்க்குன்னு தராங்க. டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சி, இதற்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் குட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ கம்ப்யூட்டர் 10,000 சேலரி தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா BPMU வந்து டென்டல் சர்ஜனின்னு சொல்லிட்டு, இது வந்து PDS டிகிரி வித் த கவர்மெண்ட் அப்ரூவல் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் வித் விச் ஆர் ரெகனைஸ்டு பை த டென்டல் கவுன்சிலிங். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறவங்க ஷுட் ஹாவ் ரெகனைஸ் வித் த தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலிங்கில் ரெகனைசேஷன் வாங்கியிருக்கணும். ஸோ இதுக்கு மாத ஊதியமாக வந்து பார்த்தீங்கன்னா 34,000 வரைக்கும் தர்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா BPM வந்து டென்டல் அசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு 3 வேகன்சி, 10th வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டென்டல் ஃபீல்டில் இருந்தாலே 13,800 வரைக்கும் சம்பளம் தராங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் இன்டர்வென்ஷன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோஜிலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வித் ஸ்பீச் அண்டு லாங்குவேஜ் பேத்தாலஜி, இதில் வந்து ஒரு வேகன்சி 23,000 சேலரி தராங்க. நியூட்ரிஷன் சென்டர், அதாவது நியூட்ரிஷன் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BSc நியூட்ரிஷன் முடிச்சிருக்கணும், வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 18,000 சேலரி தராங்க. ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா IT கோஆர்டினேட்டரில் ஒரு வேகன்சி, இது MSc IT ஆர் BE IT முடிச்சிருந்தா 21,000 வரைக்கும் சம்பளம் வாங்கலாம். ஃபெசிலிட்டி இன் குவாலிட்டி அஷூரன்ஸ் கமிட்டி, இதில் வந்து ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜராக ஒரு வேகன்சி, இதுக்கு வந்து MBBS வித் டென்டல் ஆயுஷ் பேராமெடிக்கல் டிகிரி வித் மாஸ்டர் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மஸ்ட் வந்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி படிச்சிருந்தால் இதுக்கு 60,000 வரைக்கும் மாத சம்பளம் தராங்க. தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சிஸ் கேர், அதாவது ரேடியோகிராஃபரில் ஒரு வேகன்சி, டிப்ளமோ இன் ரேடியோ டயாலிசிஸ் டெக்னாலஜி, இதுக்கு 8,000 சம்பளம் தராங்க. தமிழ்நாடு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் வந்து OT அசிஸ்டன்ட் தராங்க. இது அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 2 வேகன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் அசிஸ்டன்ஸ் வந்து பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சுருந்தா 6,000 வரை சம்பளம் தராங்க. அடுத்த வேகன்சி பார்த்தா தமிழ்நாடு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ்னு பண்ண நர்சிங் அட்டெண்டன்ட், இதுக்கு வந்து 3 வேகன்சி, நர்சிங் அசிஸ்டன்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் படிச்சுக்கணும், 6,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. அடுத்து வந்து OT டெக்னீஷியன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, டிப்ளமோ OT முடிச்சுன்னா 15,000 வரைக்கும் சம்பளம் வாங்கலாம். மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டாவுக்கு 2 வேகன்சி, கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் கிராஜுவேட் வித் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தால் இதுக்கு 15,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. அடுத்து பார்த்தா DQAQ ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு ஒரு வேகன்சி, இந்த பொறுத்தவரை 12,000 சம்பளம் தராங்க. இதுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேஷன் டிகிரி வாங்கியிருக்கணும், MS ஆஃபீஸ் பேக்கேஜ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மேனேஜிங் ஆஃபீஸ் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஹெல்த் ப்ரோக்ராம் அண்டு நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன்ஸ். ஸோ இதில் வந்து நாலேஜ் ஃபார் த அக்கௌண்டன்ஸில் இருந்தால் 12,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. DQAQ வந்து டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட்டில் ஒரு வேகன்சி. ஸோ இதை பொறுத்தவரை 40,000 சேலரி தராங்க. இதுக்கு வந்து டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோசியல் லைஃப் சயின்ஸு கிராஜுவேட் வித் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ இந்த மாதிரி படித்து வித் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக 40,000 வரைக்கும் சேலரி தராங்க. டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல
அதாவது சைக்காஸ்டிக் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சியும் 18,000 வேக்கன்சி சேலரி தராங்க. இது வந்து எம்ஏ சோசியல் ஒர்க் அண்ட் மெடிக்கல், இந்த மாஸ்டர் சோசியல் ஒர்க் இந்த மெடிக்கல் அண்டு சைக்காஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மினிமம் ஒரு 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து 18,000 சேலரி தராங்க. ஃபேமிலி வெல்ஃபேரில் வந்து கவுன்சிலராக 2 வேக்கன்சி, இதுக்கு மாஸ்டர் பேச்சுலர் டிகிரி ஆர் சோசியல் ஒர்க்கு, சோசியல் பப்ளிக் சயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு படித்து ஒரு 1லேருந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 18,000 சம்பளம் தராங்க. ஆயுஷ் சித்தாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸரில் ஒரு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பியூஎம்எஸ் படித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு போர்டு கவுன்சிலிங் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த சர்டிஃபிகேட் வாங்கி படிச்சிருந்தால் 34 வயசு சம்பளம் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆயுஷ் சித்தா அண்டு 2 கேட்டகரிகளாக அதில் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து ஹோமியோபதி அண்டு ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா. ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு வேக்கன்சி 2 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. ஸோ மாத சம்பளமாக 34,000 பார் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் சித்தாவுக்கு வந்து 40,000 சம்பளம் தராங்க. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக டிகிரி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆயுஷ் சித்தா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் என்னென்னா தெரபிஸ்டிக் அசிஸ்டன்ஸ் ஃபீமேல், சித்தா டாக்டர் அண்டு வந்து டிஸ்பென்சர். ஸோ இதில் பார்த்தோன்னா 2 1 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரை பார்த்தோன்னா தெரபிஸ்ட் அசிஸ்டன்ட் வந்து நர்சிங் முடிச்சிருக்கணும், 15,000 சம்பளம் தராங்க. சித்தா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருந்தா இதுக்கு 40,000 சம்பளம் தராங்க. டிஃபார்ம் முடிச்சிருந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து 15,000 வரைக்கும் சம்பளம் தான். ஸோ ஆக மொத்தம் பார்த்தோன்னா 38 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. தேர்வு செய்யப்படும் நிலையில் 11 மாத பணி நியமனத்திற்கான ஒப்பந்தம் வந்து பத்திரம் அளிக்கப்படும். காலிப்படங்கள் எண்ணிக்கை வந்து மாறுபட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி.nic.in என்ற இணையதளத்தில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணுன்னா விண்ணப்பங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இணையதளத்தில் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அலுவலகத்தில் நேரிலேயோ அல்லது தபால் அஞ்சல் மூலமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு கொடுத்தாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக இது ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் தான். ஆனால் வந்து ஒரு டெம்பரரி பேஸ்ட் ஜாப் தான். திருநெல்வேலி மாவட்ட நேயர்கள் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.